Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 37 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கேட்டகரி வந்துட்டு ஜப்பான் டீம்ல இருந்த எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்றத அவரோட வாய்ஸ் ஓவர்ல சொல்றாரு. ஃபர்ஸ்டா சுபாசா வந்துட்டு அவனோட ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நான்கட்ஸ் மிடில் ஸ்கூல்ல இப்ப ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மட்டும் தான் அடுத்த கேம்ல விளையாட போறாங்க. தேர்ட் இயர் வந்துட்டு இதோட ரிட்டையர் ஆயிடுவாங்க. சோ நான்கட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா 3 வருஷம் சாம்பியன்ஷிப் ஆயிருக்காங்களே, அதனால இந்த வாட்டி அது மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா தான் வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சுபாசாக்கு பின்னாடி கூமி அதாவது அந்த மேனேஜர் இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு வந்துட்டு நான் இன்னைக்கு என்ன வேணாலும் சுபாசா கிட்ட ப்ரொபோசல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இன்னொரு பக்கம் இசிசாக்கி காட்டுறாங்க. அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து நாங்க உன்னை டிவில பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஜிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். ஆனா எல்லா தேங்க்ஸ்மே வந்து சுபாசாக்கு தான் சொல்லி அவங்க ரொம்பவே சூப்பரா விளையாண்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எது சுபாசாக்கு மட்டுமா, நாங்களுமே அங்க நிறைய பண்ணோம், நானுமே நிறைய பண்ணி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இசாவாக்கு பின்னாடி நான்கட்ஸோட பழைய பிளேயர்ஸ், அதாவது நம்ம சூட்டர் டீமோட பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு கேம்ஸ்மே இருக்க போறது இல்ல. இனிமே நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்துட்டு அடுத்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேர்றதுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு நல்லபடியா படிச்சு பாஸ் ஆகணும் அப்படின்றத அப்படின்னு சொல்றாங்க. சரி டப்பே நீ வந்துட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். நான் வந்துட்டு நான்கட்ஸ் ஹையர் செகண்டரிக்கு தான் போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்திருப்பாங்க, இப்ப மிடில் ஸ்கூல் முடிக்க போறாங்க, அடுத்து ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் காலேஜ். இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஸ்கூலோட லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு அப்புறம் தான் போக போறாங்க. இசவா வந்துட்டு நானுமே நான்கட்ஸ் ஸ்கூலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னடா எல்லாரும் நான்கட்ஸ் போறீங்களா, எனக்குமே அங்க தான் போகணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு, ஆனா என்னால அவ்வளவு கிரேட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்படின்னு நாங்க இன்னையில இருந்து உனக்கு ஸ்டடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி டப்பே ரெண்டு பேருமே சொல்றாங்க. அப்படியா, ரொம்பவே சந்தோஷம், நான் இன்னையில இருந்து அப்ப உங்க கூட சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இப்ப மறுபடியும் சுபாசாவை காட்டுறாங்க. பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து டேப்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரா அவனுக்கு பின்னாடி தான் கூமி நின்னுகிட்டு இருக்கா. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு சுபாசாவை பக்கத்துல போய் கூப்பிடுறா. அவன் திரும்பி பார்த்த மறு செகண்ட் வந்து எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே சுபாசாக்கு ரொம்ப ஷாக்கிங்கா போகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து உங்களை வந்து ரொம்பவே பிடிக்கும், ஆனா உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஃபுட்பால்ல மட்டும் தான் இருந்தது, அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொல்லல, ஆனா இப்ப வர நான் வந்து உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதை கேட்டுட்டு சுபாசா வந்து என்ன பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே ஷாக்கிங்கா தான் நின்னுகிட்டு இருக்கான். ஆனா இது வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீங்க வந்துட்டு வேற ஒருத்தரை லவ் பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளே கேட்கறா. இதை கேட்டோன்னே சுபாசா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகுறா. அதனால நீங்க வந்துட்டு எனக்கு ஆன்சர் மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. நீங்க வந்துட்டு வேற யாரையும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் சொல்றான். அது வந்துட்டு சனாயே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. சனாயே தான் நம்மளோட பாஸ், அதாவது பாஸோட உண்மையான பேரு. அவ கேட்டோன்னே சுபாசாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமா அவளே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே அவ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா, பட் அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்குது. சரி ஓகே, எனக்கு வந்துட்டு சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நேரா சுபாசா வந்து ஹக் பண்ணிடுறா. அவனை ஹக் பண்ணிக்கிட்டே ரொம்பவே சத்தம் போட்டு அழுதுகிட்டு கொஞ்ச நேரம் நிக்கிறா. இப்ப சுபாசா வந்துட்டு கிளாஸ்க்குள்ள உட்காரான். கிளாஸ்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவன் வந்துட்டு குமி சொன்ன இன்னொரு விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். என்னை மன்னிச்சிருங்க, எனக்காக நீங்க வந்துட்டு இன்னொரு விஷயமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்கறான். நீங்க வந்துட்டு சனாயை லவ் பண்றீங்க அப்படின்றத அவங்க கிட்ட வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் சனாயை வந்துட்டு உங்ககிட்ட அந்த வார்த்தை கேட்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ப்ளீஸ் நீங்க போய் சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்ட்டு குமி சொல்றா. அடுத்து கிளாஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் சனாயை அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு லைப்ரரிக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா பார்த்தா இசிசாக்கி அங்க உட்கார்ந்து மத்த எல்லாரும் கூட படிச்சுக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் இந்த பக்கம் வர மாட்டியடா, நீ என்னடா புதுசா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சனாயோட ஃப்ரெண்ட் கேட்கறா. நான் வந்துட்டு நான்கட்ஸ் ஹை ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால தான் இந்த கஷ்டப்பட்டு படிக்கிற வேலைக்கு எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்ப சனாயோட ஃப்ரெண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டாக்கி கிட்ட எங்க சுபாசாவெல்லாம் ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவன் வந்துட்டு ஜூனியர் பசங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி சொல்றான். ஆமா அவனுக்கு தான் நம்மள மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் கிடையாது, மிடில் ஸ்கூல் முடிஞ்சோடனே அவன் வந்து பிரேசிலுக்கு போறாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதனால இவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, டைரக்டா மிடில் ஸ்கூல் முடிச்சோடனே இங்க டிசி வாங்கிட்டு அங்க போய் ஜாயின் பண்ண போறான் சுபாசா. சுபாசா பாஸ் வந்து ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அவளோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா காண்டா தான் வந்திருக்கான். நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ஒரு கடுப்போட எந்திரிச்சு நின்னு கேட்கறான். உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேசுற ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காண்டா சொல்றேன். இதை கேட்டு இசிசாக்கிக்கு இன்னும் கடுப்பாகுது. அந்நியார் சனாயை வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்ட்டு அவ சொல்றா. சனாயாவே காண்டா வந்துட்டு தனியா கூட்டு போயிட்டு அவ வந்துட்டு கையில கர்ச்சீஃப் கட்டி விட்டுருப்பா தெரியுமா ஒரு நாள். அந்த கர்ச்சீஃப் வந்துட்டு அவகிட்ட திரும்ப கொடுக்குறான். அதை கையில இருந்து வாங்க ட்ரை பண்ணும்போது இவன் வந்துட்டு கையை சரியா விடவே மாட்டேங்கிறான். அதனால இவளால கரெக்டா வாங்கவே முடியல. அந்நியார் இவன் வந்துட்டு எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸே பண்ணிடுறான். சுபாசாமா அவன் ஜூனியர் பசங்க எல்லாரும் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பிரேக் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே அவன் அவங்களோட கோச்சை பார்த்துட்டு இன்னைக்கு சனாயை பிராக்டிஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க கோச்சுமே இன்னைக்கு ஃபுல்லாவே அவளை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப சனாயை மறுபடியும் லைப்ரரிக்குள்ள வாரா. இவ உள்ள வந்தோடனே எல்லாருமே என்னாச்சு சனாயை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவன் வந்துட்டு அவன் கூட என்னை வெளியே கூப்பிடுறான் அப்படின்னு இவ சொல்றா. சரி அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் கேட்கறா. நான் வந்துட்டு எனக்கு வேற ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சனாயை சொல்றா. இதை கேட்டோன்னே எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அது வந்துட்டு சுபாசா தானே அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். அந்நேரம் காண்டா கதவை திறந்து போட்டு நான் வந்து உன்னை அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிடலாம் மாட்டேன். இசிசாக்கி இதை கேட்டு கடுப்பாயிட்டு அவதான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாள். ஒழுங்கா ஒரு நல்ல மனுஷனா நடந்துக்கோ, ஒழுங்கா நீயே கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காண்டாவுக்கு பின்னாடி திரும்பி நின்ன மாதிரி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் இசிசாக்கி வந்து சனாயா கிட்ட இந்த மாதிரி நீ பேசுறதெல்லாம் நான் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப காண்டா வந்துட்டு இன்னுமே கடுப்பாய் இசிசாக்கியோட சட்டையை பிடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கான். இசிசாக்கி வந்துட்டு அவன் கையை உதறி விட்டுட்டு இந்த பக்கம் தாவி வந்துடுறான். நேரம் சரி ஓகே சண்டைக்கு வரியா வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா ரெடியா இருக்கிறான். அப்ப இசாவா தான் வந்துட்டு இதெல்லாம் வேணாண்டா, நீ என்னதான் ரிட்டையர்ட் இருந்தாலும் இப்ப நான்கட்ஸ் மிடில் ஸ்கூலோட ஃபுட்பால் டீம்ல நீமே தான் இருக்கிற, அதனால நீ ஏதாவது சண்டையில இன்வால்வ் ஆனா அப்படின்னா ஃபுட்பால் டீமுக்கு அது வந்துட்டு பெருசா ஆபத்துல தான் போய் முடியும். நம்ம ஏதாவது சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம வேற ஃபுட்பால் டீம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலேயே எந்த ஒரு போட்டிக்கு அவங்க வந்து ஃபுட்பால் டீம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசாவா சொல்றேன். இதை கேட்டோன்னே தான் இசிசாக்கி வந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். இதை பார்த்துட்டு காண்டாவும் சரியான கோலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு இன்னுமே இசிசாக்கிக்கு கட்டுப்பாகுது. இருந்தாலும் இசாவா வந்துட்டு அவனை தடுத்து நிறுத்துறான். காண்டாவும் அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்ப உங்க ஸ்கூல்ல முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு ஒண்ணா நடந்து வரப்ப காண்டாவை பத்தி தான் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் இருந்து சுபாசாவும் ஓடி வர. என்னடா சுபாசா இப்பதான் வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இசாவா கேட்கறான். நேரம் அவன் இசிசாக்கி மூஞ்ச பார்த்து
என்னடா இசிசாக்கி ஏதோ டல்லா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். நேரா டெப்பே வந்து நான் இந்த வழியா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். டாக்கி வந்து அதே பக்கம் தான் நானும் போகணும் அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி எல்லாருமே நாங்களும் அந்த பக்கம் தான் போகணும் அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கலந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சுபாசாவையும் சனாயாவையும் மட்டும் தனியா விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கவும் செய்றாங்க. நார்மலா இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அவங்க வந்து இன்னுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். இதே மாதிரி அவங்க கொஞ்சம் தூரம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா சனாயா வந்துட்டு இன்னும் நீ 6 மாசம் தான் இங்க இருப்ப, அதுக்கப்புறம் பிரேசிலுக்கு போயிடுவோம், நம்மளால மீட் பண்ணிக்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சுபாசாவும் அப்ப வந்துட்டு கூமி சொன்னதை நினைச்சு பாக்குறான். ப்ரோபோஸ் பண்ணிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. நேரம் சனாயா வந்துட்டு இன்னைக்கு இசிசாக்கி வந்துட்டு என்னாலதான் ஒரு பேட் மூட்ல இருந்தா அப்படின்னு சொல்றா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்க அப்பதான் லைப்ரரியில நடந்த எல்லா விஷயத்தையும் சனாயா வந்துட்டு சொல்றா. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவன மாதிரி ஆளுகள் எல்லாம் சுத்தமா பிடிக்கவே செய்யாது, அதனாலதான் எனக்கு வேற ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சனாயா சொல்றா. சுபாசாக்கு அவ கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு எப்படி என்னையதான் சொல்லிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை வச்சு சுபாசா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவ ப்ரோபோஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி. எப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எப்படின்னா வார்த்தையில இல்ல கண்ணாலேயே சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவ சொன்ன மாதிரி இருக்குது. இப்ப அவனுக்குமே வந்துட்டு ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு. அவ சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போகும்போது திரும்ப அவளை கூப்பிட்டு நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாரான். அப்ப மறுபடியும் சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த வாட்டி உள்ள போந்தது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சுபாசாவோட டீச்சர். அவனுக்கு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் சொல்லி தருவாரு அதே டீச்சர் தான். அவர் வந்துட்டு வா சுபாசா வீட்டுக்கு போய் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சனாயாவும் சரி சுபாசா நீ வந்துட்டு பாத்து போயிட்டு நாளைக்கு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவங்க டீச்சருமே அப்ப வந்துட்டு நான் எதுவும் தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுல உள்ள வந்து கெடுத்து விட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதான் கெடுத்து விட்டியடா அப்படின்ற மாதிரி சுபாசாக்கு தான் மைண்ட் செட் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படி வெளியே சொல்ல முடியாது வாத்தியார. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க நம்ம போய் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா அவரை கூட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில சுபாசா பிராக்டிஸ் போறப்ப கூமி வந்துட்டு அங்க ஆல்ரெடி இருக்கா. அவனுக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. ஆனா இவ வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி குட் மார்னிங் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றா. அவ அப்படியே சுபாசா கிட்ட நான் வந்துட்டு நேத்து நைட்டே மொத்தமா என்னோட வருத்தத்தை எல்லாத்தையும் அழுது கொட்டிட்டேன். இப்போ வந்துட்டு என் மனசுல எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல, இப்போ என் மனசுல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் டீம் ஜாயின் பண்ணது உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுனாலதான். ஆனா இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஃபுட்பாலுமே ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. சோ இதே மாதிரி நான் வந்து நம்ம டீமுக்கு ஒரு நல்ல மேனேஜரா எப்பயும் போல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமி சொல்றா. ரொம்பவே தேங்க்யூ குமி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் சொல்றான். இப்ப சுபாசா வந்துட்டு அவனோட ஜூனியர் பசங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு காண்டா வரா. நீ தானே ஓசரோ சுபாசா அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா கூட்டிட்டு வரான். எதுக்கு நீ வந்துட்டு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்கறான். நானுமே வந்துட்டு சனாயா கிட்ட என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணினேன், நீமே அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ வந்துட்டு அவளை இழக்க கூடாதுன்னு நினைச்ச அப்படின்னா என் கூட ஒரு போட்டிக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். சரி என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்கறான். அது வந்துட்டு பாக்ஸிங்ல ஒன்னா நீ என் கூட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா சொல்றான். அதுக்கு சுபாசாவுமே வந்துட்டு சனாயாவோட ஃபீலிங்ன்றது அவளோட ஃபீலிங், அதை வந்துட்டு இந்த மாதிரி போட்டி வச்சலாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அதனால என்னால இந்த போட்டி கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்லிட்டு கிளம்புறான். அப்படின்னா நீ வந்துட்டு பயப்படுறியா, நீ என்னதான் வேர்ல்டு ஸ்டேஜ்ல பெரிய ஆளா இருந்தாலும் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டை காப்பாற்ற முடியலன்னா நீ வந்துட்டு ஒரு ஆம்பளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துறான். இதை கேட்டுட்டு சுபாசாவுமே ட்ரிகர் ஆயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இசிஜேக்கு வந்துட்டு சுபாசா என்ன நீ பிராக்டிஸ் போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல எனக்கு வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சுபாசா சொல்றான். சனாயாவும் அவளோட ஃப்ரெண்டும் டெய்லி இந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைப்ரரி படிக்க வருவாங்களே, அதனால லைப்ரரி நோக்கி வந்துகிட்டு இருக்கப்ப பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியே கூட அங்க சுபாசா காண்டா ரெண்டு பேருமே வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதை சனாயா வந்து நோட் பண்ணிடுறா. அவ அப்படியே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கூட எதுவும் சொல்லாம அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி ஓடி வரா. காண்டாவோட ஜிம்முக்குள்ள போனதுக்கு அப்புறமா காண்டா வந்துட்டு அவனோட பாக்ஸிங் கிளவுஸ் வந்து சுபாசா கிட்ட கொடுக்குறேன். ரெண்டு பேருமே வந்து ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகிறாங்க. சனாயா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடும். என்னது நீங்க ஃபைட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. சனாயா நீமே வந்துட்டியா, நாங்க வந்துட்டு ஃபைட் பண்ண போறோம், அதோட பரிசு வந்துட்டு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா சொல்றான். இப்ப லைப்ரரியில வச்சு இசிசாக்கியும் சனாயா வெங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறா. அவ என்கிட்ட கூட ஒழுங்கா சொல்லல, எங்கயோ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றா. அப்ப நான் கட்சி டீமோட கோச் அங்க லைப்ரரிக்கு வந்து நீங்க சுபாசாவை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்கிட்டையும் கேட்கறாரு. அவன் எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு சொன்னானே அப்படின்னு இசிசாக்கி சொல்றான். அவன் வந்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறாரு. சுபாசாவும் காண்டாவை பார்த்துட்டு சனாயா ஒன்னும் உன்னோட பொருள் கிடையாது, அவ்வளவு சீக்கிரம் நீ எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவளை நான் ஃபோர்ஸ் பண்ணியாவது எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா நிக்கிறான். நீங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சனாயா முடிஞ்ச வரை தடுக்க பாக்குறா. அப்படியே அவ சுபாசா கிட்டே நீ வந்துட்டு உன்னோட ஃபுட்பால் லைஃபை இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் வந்துட்டு ஆல்ரெடி என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்ப காண்டா வந்துட்டு கடுப்பாய் சுபாசாவை அடிக்க போறான். நேரம் சனாயாவை அவன் தள்ளி விட்டுட்டு தான் போறான். அவன் வந்துட்டு கீழே விழுந்துடுறா. காண்டா அங்க வச்சு சுபாசா எதுவும் பண்ணல. அப்படியே நீ ஃபர்ஸ்ட் ரிங்குக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரிங்குக்குள்ள கூப்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் லேண்டுகிட்டு இருக்கப்ப சுபாசா வந்துட்டு டாஜ் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருக்கான். அவன் தான் வந்துட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சனாயாவும் கீழே உட்காந்துக்கிட்டே சுபாசா ஒன்னால இது கண்டிப்பா முடியாது, நீ வந்துட்டு கீழே இறங்கி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறா. பட் சுபாசா வந்துட்டு வரதாவே இல்ல. நான் இவ்வளவு அட்டாக் பண்ணி இவன் வந்துட்டு இன்னுமே கீழே விழாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்கே ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்குது. அவன் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சுபாசா வந்துட்டு டாஜ் பண்ணிக்கிட்டே தான் நின்னுகிட்டு இருக்கான். அப்ப சுபாசா வந்துட்டு சனாயாவை பத்தி சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து அவ சுபாசாக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கா, அவன் எந்த அளவுக்கு கேரோட பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அவன் இதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்நேரம் காண்டா வந்துட்டு சனாயா வந்துட்டு எனக்கானவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஞ்ச் பண்ண வரான். அந்நேரம் சுபாசா வந்துட்டு கரெக்டா டாஜ் பண்ணிடுறான். கீழே குனிஞ்சிடறான். கீழே குனிஞ்சிட்டு அப்படியே அவனோட ஃபுட்பால்ல இருக்க ஓவர் ஹெட் கிக்க அவன் மேல கொடுக்க பாக்குறான். நல்ல வேளை அவன் வந்துட்டு வாங்கலாம் வாங்கியிருந்தானே அங்கேயே சதஞ்சிருப்பான். அது வந்துட்டு ரிங்ல போய் பட்டுருது. ஆனா சுபாசா அந்த ரிங்ல கிக் பண்ணதே வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த இடமே அங்க உடஞ்சு போச்சு. அந்த ரிங்கே வந்துட்டு சுத்தமா தரமட்டமாயி போச்சு. இதுதான் இந்த உலகத்தையே கான்கயர் பண்ணின ஒரு கிக் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா வந்துட்டு சுபாசாவை பார்த்து பதறிடுறான். அப்ப கூட சுபாசா காண்டாவை பார்த்து நீ வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்டா கேக்குறான். இதை பார்த்துட்டு காண்டாவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறேன். இப்ப எனக்கு புரியுது எதுக்கு இது வேர்ல்டுல நம்பர் 1 கிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. சனாயா எதுக்கு உன் பக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப புரியுது. நான் வந்துட்டு தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்நேரம் இசிசாக்கி மத்த எல்லாருமே வந்துட்டு உள்ள வராங்க. அப்ப சுபாசாவோட கோச்சுமே இவங்க ரெண்டு பேரும் பார்த்து நீங்க வந்துட்டு ஃபைட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல நாங்க ஃபைட்லாம் பண்ணல, சுபாசா வந்துட்டு எனக்கு ஒரு பார்ட்னரா இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு என்னோட பிராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு காண்டா சொல்றான். அப்படியே அவன் அவங்க கோச் கிட்ட வந்துட்டு ஆமா இது வந்துட்டு சுபாசாவோட ரெசிக்னேஷன் லெட்டர் தானே, இது வந்துட்டு அவன் எழுதுனே கிடையாது, ஃபேக், நான் தான் எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு கிழிச்சு போட்டுறான். அன்னைக்கு சாயங்காலமே கிளாஸ் ரூம்ல வச்சு சுபாசாவோட காயத்தை
விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு சனாயை தான் மறந்து போட்டுக்கிட்டு இருக்கா. நீ வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ண, எதுக்காக அவன் கூட ஃபைட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சனாயை கேட்கறா. எதுக்காக நீ வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு அப்படியே அழுகவும் ஆரம்பிச்சிடா. சுபாஷா ஹர்ட் ஆனது அவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்ப சுபாஷா ஸ்கூலோட மொட்டை மாடியில அவளை கூட்டு போயிட்டு நான் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல பிரேசிலுக்கு போயிருவேன், அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு ப்ரோ பிளேயர் ஆகாம கண்டிப்பா திரும்ப ஜப்பானுக்கு வந்துட்டு வரமாட்டேன், அதனால எனக்காக நீ வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்ல போறது கிடையாது, அதனால என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்ல போறது கிடையாது, ஆனாலுமே நான் வந்துட்டு உன்னை லவ் பண்றேன் சனாயே அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்துட்டு சொல்றான். இப்பதான் சுபாஷா வந்துட்டு அவனோட ப்ரொபோசலை கன்ஃபர்ஸ் பண்ணவே செஞ்சிருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 எபிசோடுக்கு இதுல என்னென்ன ஸ்டோரி எல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.